ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப புதிய டாபிக். அதாவது ப்ராக்டிக்கல் டாபிக்ஸ் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். பட் ரீசன்ட் டேஸில் வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்க முடியல. நம்ம ஆல்ரெடி நம்ம கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைன் கன்சல்ட்டிங் போயிட்டுருக்கோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டைரெக்டாக எப்படி மெடிசன்ஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எப்படி நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படிலாம் காம்பினேஷன் போட்டு கொடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கல் வேயில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஹாய் டாக்டர், நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து 50 வயசு ஆகுது, அவங்களுக்கு சிவியரான நீ பெயின் இருக்குது பாஸ்ட் 2 இயர்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெடிசன்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்ரே ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் அந்த பட்டேலா சைடில் வந்து ரொம்ப வந்து இஷ்யூவாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது தேஞ்ச மாதிரி இருக்குது. இதுலேயும் பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேங்களா, இதில் நல்லாவே உங்களுக்கு தெரியும், போன்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ ரைட் சைடையும் பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள், அவங்களுக்கு வந்து எலும்பில் வந்து தேய்மானம் வந்து இருக்குது. இதனால தான் அவங்க பெயினில் வந்து ரொம்ப நாளாக சஃபர் ஆகியிருக்காங்க. நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பேஷண்ட்ஸ் நம்மளை கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அலோபதியை தனியாக எடுத்துக்கலாம், நம்ம சித்தாவை தனியாக எடுத்துக்கலாம். பட் அலோபதி அப்படின்னு பார்த்தோம் நம்ம டயக்னோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் சித்தா அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி அந்த பேஷண்ட் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி எம்பிபிஎஸ் டாக்டரை பார்த்து முடியாத பட்சத்துக்கு தான் நம்மக்கிட்ட வரதா இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பேஷண்ட்டும் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இவங்களும் அலோபதியில் நிறையா மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ரெக்கவரி அவங்களால பார்க்க முடியல. பெயின்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பேஷண்ட்டை நம்ம செப்ரேட்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெயின்னு மட்டும்தான் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணலாமின்னு அதுக்கான செப்ரேட்டாக எக்ஸ்ரே வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது 2 முட்டி, அதாவது போத் நீக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. பட் பேஷண்ட்டுக்கான பெயின் வந்து சிவியராக ரைட் சைடில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இருக்குது, செகண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் எடுத்தது, செகண்ட் வந்து பேக் சைடில் வந்து எடுத்தது. ஓகேங்களா, அதாவது முட்டி வந்து திருப்பி, ஓகேங்களா, ஒரு காலை வந்து பெண்ட் பண்ணி எடுப்போம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டான ரிப்போர்ட்டை பார்த்து மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க நெய்பர்ஸ் வந்து நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வாங்கியிருக்காங்களாம். அதனால் நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட லொக்கேஷன் வந்து நம்ம சேலம் தான். இப்போ நம்ம சேலமில் இருக்கக்கூடிய எந்த பேஷண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை எந்த மாதிரி டிசீஸாக இருந்தாலும் அதுக்கான மெடிசின்ஸ் வந்து டைரெக்டாக நீங்களும் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு லொக்கேஷன் சொன்னீங்கன்னா கூட நம்மளோட ஸ்டாஃப்ஸ் கூட வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சேலமில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக் கூட மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நார்மலாக 1 வீக் மெடிசின்ஸ் கொடுப்போம். அந்த மெடிசின்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு, அதாவது செகண்ட் வீக்குக்கான மெடிசின்ஸ் கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக், அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு மெடிசின்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம், மெடிசின்ஸோட ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி மெடிசின்ஸ் கொடுக்கலாம், அதுக்கான ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் ப்ளஸ் அதோட காம்பினேஷன், அடுத்தது அதோட யூசேஜ், நெக்ஸ்ட்டு அதுக்கான டிப்ஸையும், அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிவியரான பெயின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுட்டும் வந்து அந்தளவுக்கு இன்டேக் எடுக்க முடியலங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அது மட்டுமே ஒரு இஷ்யூவான்னு தெரியல. ஸோ டைஜஷன் இஷ்யூ மேபி இருக்கலாம். ஓகேங்களா, அந்தளவுக்கு பசி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது தனியாக, இது ஒரு தனியாக, இது ஒரு டேர்ம், இது 2வது ஒரு டேர்ம், இது 3வது ஒரு டேர்ம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஓஏ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓஏ அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ். ஓகே,
நம்மளோட சித்தா டேர்மில் இதை நம்ம கீழ் வாயு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அழல் கீழ் வாயு அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இதுதான் இதோட டயக்னோசிஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம மாடர்னில் இல்லை, ஸோ சித்தாவில் வந்து ஆல்ரெடி அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வச்சு அவங்களுக்கு ஓஏன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான மெடிசின்ஸ் எப்படி கொடுக்கறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சிவியர் பெயின் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சிவியர், ஓகேங்களா? சிவியர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதில் இப்போ என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ஜிஎம், அதாவது ரசகந்தி மெழுகு வந்து நம்ம இப்போ இந்த மெடிசின்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ரசகந்தி மெழுகு கொடுக்க போகிறோம். இதுக்கான ஃபார்மேட்டை ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். ஃபார்மேட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி மெழுகு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் ஆட் பண்ணுறங்கிற பட்சத்தில் இது ஃபஸ்ட்டு தான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் கேட்டகரி ஆர் இன்கேஸ் மெழுகு நம்ம ஆட் பண்ணலை, இல்லை வேறு ஏதாவது ஹையர் மெடிசன்ஸ் ஆட் பண்ணாத நேரத்தில் இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக வந்து வச்சுக்கலாம். அதாவது சூரணம் வந்து செகண்டில் நம்ம இப்போ இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பற்பம் ஆர் ஒரு செந்தூரமை நம்ம ஆட் பண்ணலாம். அந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும் போதோ இல்லை க்ரானிக்கான பேஷண்ட்டாக இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி நார்மலாக ஒரு சூரணம், ஓகேங்களா, சிவியராக அந்த கேஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் போதோ, பெயின் சிவியராக இருக்குது, ஸ்கின் இஷ்யூ சிவியராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சிவியராக இருக்கும் போதோ இல்லை க்ரானிக்காக இருக்கும்போது தான் நீங்கள் பற்பம் இல்லைன்னா செந்தூரம் வந்து ஆட் பண்ணணும். இல்லாட்டி நார்மலாக ஒரு சூரணத்தோடய விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து மெழுகு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டகரியில் வந்து சூரணம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூட வந்து ஒரு பற்பம் ஆர் ஒரு செந்தூரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாத்திரைகள் கொடுக்கணும். ஓகேங்களா? டேப்லெட்ஸ் தேர்ட் கேட்டகரியில் ஆட் பண்ணணும். ஃபோர்த் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபோர்த் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லேகியம் நம்மளுக்கு வேணும்னா இன்கேஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபோர்த்து கேட்டகரியில் லேகியம் வரணும். அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆயில். ஓகேங்களா? மஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ரெக்கவரி ரேஞ்ச் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸு. ஓகேங்களா? நம்ம கிளினிக்கில் நம்ம கன்சல்டிங் ஃபுல்லாக இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லாட்டி நீங்கள் இனிமேல் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா இருந்தாலோ இல்லை இப்போ கிளினிக் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய எக்ஸ்டர்னல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு எக்ஸ்டர்னலுக்கு ஒரு சின்ன ஒரு ஆயிலோ இல்லை எக்ஸ்டர்னலாக இருக்க ஒரு சின்ன பேக்கோ இல்லை சின்னதாக நீங்கள் ஏதாவது தொக்கணமோ ஏதாவது ஒன்று செஞ்சு வரலாம். பட் எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல் அப்படின்னு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ரேஞ்ச் நல்லாயிருக்கும். அதுதான் இதோட டிப். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மெழுகு. அதுக்கு அடுத்தது ஒரு சூரணம். அது கூட வந்து சிவியரிட்டியை பொறுத்து பற்பம் அரை செந்தூரம், ஓகேங்களா, அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டேப்லெட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு லேகியம். இது நாலுமே என்ன அப்படின்னா இன்டர்னலாக எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம இப்போ பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ். இப்போ நம்ம இதில் மெழுகு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? மெழுகில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்ஜிஎம், அதாவது ரசகந்தி மெழுகு கொடுக்குறோம்.
இது 5 grams கிட்ட நம்ம இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். பேக்கேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரசகந்தி மிளகு 5 கிராம் கொடுக்க போகிறோம். பட் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் சின்னதாக ஒரு பட்டாணி, ஓகேங்களா, குட்டி பட்டாணி ஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிளகோட அளவு, ஓகேங்களா, மிளகோட அளவு என்ன இவ்வளோ பெருசு இருக்குமா, அவ்வளோதான். ஓகேங்களா? பட்டாணி அதில் 1 இன்ச்சு பெருசாக இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் மிளகு அளவு ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேர் வந்து பட்டாணின்னு சொல்லுவாங்க, சில பேர் மிளகுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு அளவு, மேக்ஸிமம் இந்த அளவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிளகோட அளவு, மிளகு அளவு இருக்குல்ல, அந்த ரசகந்தி மிளகு, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பனானா இருக்கு இல்லையா, ஸோ பனானாக்கு உள்ளே வந்து இதை புதைச்சி அப்படியே முழுங்கிடணும். ஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டு கூட எடுத்துக்கலாம். அதாவது ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றோம், நம்ம ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதில் கடைசி வாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்னதாக உருட்டி, சாப்பாட்டை உருட்டி, அது நடுவில் வந்து இந்த ரசகந்தி மெழுக வச்சு அப்படியே பல்லில் படாமல் அப்படியே சால்வ் பண்ணிடணும். ஓகேங்களா? முழுங்கிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ரசம் இருக்குது. ஓகேங்களா? இதில் ரசம் இருக்கிறதுனால, அதாவது மெர்க்குரி இருக்கிறதுனால இதை சால்வ் பண்ணிடணும். இன்கேஸ் பல்லில் பட்டுச்சு அப்படின்னா நம்ம பல் வந்து கொட்டிடும். அதனால் மஸ்ட் நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பராக சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த மெடிசனை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம மேலே தப்பு வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செந்தூரம் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதாவது எது கூட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூரணத்து கூட. இந்த முறை நம்ம என்ன செந்தூரம் கொடுக்குறோம், அப்புறம் என்ன சூரணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா திரிகடுகு. ஓகேங்களா? திரிகடுகு சூரணம் எவ்வளோனா 10 grams கொடுக்குறோன்னா ப்ளஸ் அது கூட ஆறுமுக செந்தூரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 1 கிராம் ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு தியரியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு இதில் காட்டிடுறேன். இது ரெண்டுத்தையும், இது 10 கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா இது 1 கிராம் கொடுக்கணும். இதுதான் வந்து இதுக்கான ரேஷியோ, அதாவது 10:1 தான் ரேஷியோ. இது எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிட்ற டோசேஜ் அப்படின்னா 7 நாளைக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டோசேஜ் இவ்வளோ. இதை அப்படியே இன்கேஸ் 1 மந்த் அப்படின்னா இதை அப்படியே அடிஷ்னல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? 1 மந்த்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி 1 வாரம். ஓகேங்களா? அப்போனா மொத்தம் எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னா 4 வாரம் இன்ட்டு அப்படின்னா 40 ப்ளஸ் இப்போ 1. ஓகேங்களா? அப்போனா 4 கிராம், 40க்கு 4 கிராம் அப்படின்னா 44 கிராம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இதுதான் வந்து செகண்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரைகள் கொடுக்குறோம். ஓகேங்களா? டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். இதில் 2 டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து அமுக்ரா, அதுதான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யூஜி படிக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் புரியுமான்னு தெரியாது. அதனால தான் சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலாசத் டேப்லெட். ஓகேங்களா? இது 10 மாத்திரை, இது 10 மாத்திரை. ஓகேங்களா? இது ரெண்டுமே என்ன அப்படின்னா பீடி தான். ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடணும். பீடி அப்படின்னு பார்த்தோன்னா மார்னிங் 1, மதியானம் கிடையாது, நைட்டு 1, சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஆஃப்டர் ஃபுட் அதுதான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுவே டிடிஎஸ்ன்னு நம்ம யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, நைட் 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 வேளை சாப்பிட்றது தான் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 வேளை சாப்பிட்றத பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மெடிசன்ஸை வந்து இந்த 2 டேப்லெட்டையும் நம்ம 10, அதாவது இதுவும் என்ன அப்படின்னா இன்ட்டு 7 டேஸ்ங்கிறதான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4th, அதாவது லேகியம். லேகியம்னு சொல்லலாம், இல்லை சில பேர் வந்து இலகம்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடியது தேர்ச்சான் லேகியம். தேர்ச்சான்
லேகியம் கொடுக்குறோம். எவ்வளோ டோசேஜ் 1 வீக்குக்கு தேவைப்படும் அப்படின்னா 50 கிராம் தேவைப்படும். ஓகேங்களா? 1 வீக்குன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா 5 டேஸ் தான். ஈச் டே என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு மார்னிங் அண்டு நைட்டு அப்படின்னு பார்த்து 5 கிராம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லாட்டி நைட்டு மட்டும் 10 கிராம்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதில் டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பூனில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 10 கிராம்ஸ், ஒரு ஸ்பூன்னா 5 கிராம். ஏன்னா சில பேருக்கு ஸ்பூனில் கூட டவுட்ஸ் வருது, அதனால தான் சொல்லிடுறேன். அட் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிளகு கொடுத்தாச்சு, செகண்ட் வந்து சூரணம் கொடுத்தாச்சு, தேர்ட் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தோம், ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான் இலகம் கொடுத்தோம். ஓகேங்களா? ஃபிஃப்த்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலுக்கு ஒரு ஆயில் கொடுக்குறோம். அதுதான் வந்து குந்தரிக ஆயில், அதாவது குந்தரிக தைலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபிஃப்த்து, அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கறது. இப்போ எப்படிலாம் கொடுக்கறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிக்காக போச்சு அப்படின்னா இதுக்கான பேக்கேஜ், அதாவது எப்படிலாம் மெடிசன் பேக் பண்ணுறோங்கிறத நம்ம செப்பரேட்டாக பார்ட் 2 அப்படின்னு போட்டு வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுறோம். அதையும் நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். இன்கேஸ் வேறு ஏதாவது இது மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், இல்லாட்டி உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.